மிடில் கிளாஸ் லைஃப்ல எப்போதுமே ப்ராக்டிக்கலா பேஷனா அப்படின்னு ஒரு சண்டை நடந்துக்கிட்டே இருக்குங்க. அதுல உருவான கதை தான் இது. அதை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க கதைக்குள்ள போலாம். தாமரை ஒரு முதுநிலை பட்டதாரி. தந்தை இறந்த பிறகு அவள் குடும்பத்தை பார்த்து கொள்ளும் பொறுப்பில் இருந்தாள். ஒரு தனியார் அலுவலகத்தில் பணிபுரிகிறாள். அளவான சம்பளம். மாத கடைசியில் பற்றாக்குறை இருக்கும். அடுத்த மாதம் 1ஆம் தேதி எப்போது வரும் என்று காத்து கொண்டிருக்கும் நிலைமைதான். பற்றாக்குறையை சமாளிக்க பார்ட் டைம் வேலை தேடிக்கொண்டிருக்கிறாள் தாமரை. எப்போதெல்லாம் ஒர்க் பிரஷர், மனம் குழப்பத்தில் இருக்கிறதோ அப்போதெல்லாம் மனதில் தோன்றும் எண்ணங்களை சொல் வடிவாக எழுதிவிடுவாள் தாமரை. அதில் அப்படி ஒரு மனநிறைவு அவளுக்கு. அன்று தந்தையர் தினம். மனம் அவளின் அப்பாவின் நினைவுகளால் நிறைந்து இருந்தது. நண்பர் ஒருவர் தந்தையர் தினத்தில் உங்கள் தந்தையோடு இருந்த நினைவுகளை பதிவு செய்யுங்கள் என்று வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைத்திருந்தார். அவள் நினைவுகளை எழுத்து வடிவமாக கொடுத்தாள். அவரின் ஃபேஸ்புக் பேஜில் அதை பகிர்ந்தார் நண்பர். அவளுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. தன்னுடைய எழுத்து சோஷியல் மீடியாவில் முதல் முறையாக வந்ததை பார்த்து தொடர்ந்து எழுதுங்கள் என்று அவளை ஊக்கப்படுத்தினார் நண்பர். அதன் விளைவு இனி தொடர்ந்து எழுதலாம் என்று எண்ணி அதே சந்தோஷத்துடன் தன் அம்மாவிடம் காட்டினாள் அந்த பதிவை. அவள் அம்மாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர். தந்தையை நினைத்து. அவளிடம் அம்மா கேட்டார், தாமரை, இந்த மாதிரி எழுதி பப்ளிஷ் ஆச்சுன்னா ஏதா சம்பளம் கொடுப்பாங்களாம்மா உனக்கு? அப்படி தந்தா நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும்ல என்று அப்பாவியாக கேட்டார். தாமரை முகத்தில் இருந்த சந்தோஷம், மனதில் இருந்த ஆசை எல்லாம் ஆஃப்லைன் மோடில் போய்விட்டது. மிடில் கிளாஸ் லைஃபுக்கு மனநிறைவை விட மந்த்லி பட்ஜெட் ரொம்ப முக்கியம் என்று திரும்பவும் பார்ட் டைம் ஜாப்ஸ் இன் கோயம்புத்தூர் என்று கூகுளில் தேடத் தொடங்கினாள் தாமரை.